பஹ்ரைன் நாட்டில் நடைபெற்ற ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டிகள் 2025 கபடி பிரிவில் இந்திய வீராங்கனைகள் இறுதிப் போட்டியில் ஈரானை வீழ்த்தி நாட்டுக்கு தங்கப்பதக்கம் வென்றிருக்கின்றனர். தங்கப்பதக்கம் வென்ற இந்திய அணியில் இடம் பிடிச்சிருக்கக்கூடிய தமிழக வீராங்கனையான சென்னை கண்ணகி நகரை சேர்ந்த கார்த்திகாவுக்குத்தான் பலரும் தங்களோட வாழ்த்துக்களையுமே தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இந்த நிலையில யார் இந்த கார்த்திகா, இவங்க எந்த மாதிரியான போராட்டங்களை சமாளிச்சு கபடி போட்டியில வெற்றி பெற்றாங்க, மேலும் கண்ணகி நகர் கார்த்திகா என்று அழைக்க காரணம் என்ன என்பது பற்றி இந்த செய்தி தொகுப்புல பார்க்கலாம். என் பேர் கார்த்திகா, நான் கண்ணகி நகர். இப்போ நடந்த 3rd யூத் ஏஷியன் கேம்ஸில் நான் வைஸ் கேப்டனாக போயிருந்தேன். நம்ம இந்தியா டீம் கோல்டு வின் பண்ணியிருக்கோம். கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தாரை வார்க்க விரும்பும் ஆற்றங்கரை, கடற்கரை, ஏரிக்கரை என்ற பகுதிகளில் வாழக்கூடிய ஆதிக்குடிகளை ஆக்கிரமிப்பு என்ற பெயரில் அள்ளி கொண்டு வந்து கொட்டும் இடமாகத்தான் 2000வது ஆண்டுல கண்ணகி நகர் ஆரம்பிக்கப்பட்டது. மழைநீர் வடிகால் எதுவுமின்றி போதிய சாக்கடை வசதிகளற்ற ஒரு குடியிருப்பில் தங்கள் வாழ்விடத்தை விட்டு துரத்தப்பட்ட மக்கள் வாழ நேர்ந்தது. எல்லா பகுதிகளையும் போலவே அங்கும் சில சமூக விரோத குற்ற செயல்களை செய்பவர்கள் இருந்திருக்கலாம் தான். ஆனால் ஒட்டுமொத்தமாக அந்த பகுதி முழுவதையும் குற்ற பிரதேசமாக சித்தரிப்பதன் மூலம் அதிகார வர்க்கம் உழைக்கும் மக்களை வாழ்விடம் விட்டு துரத்தக்கூடிய தங்கள் குற்ற உணர்ச்சிகளை மறைத்துக் கொண்டது. இதன் மறுவிளைவாக வந்த இடத்திலும் அவர்கள் தங்களுடைய அடிப்படை உரிமைகளை கோர இயலவில்லை. பொது சமூகம் எந்த ஆதரவையும் தராமல் அவர்களை ஒதுக்கியே வைத்திருக்கிறது. கண்ணகி நகர் என்ற பெயரை சொன்னால் எந்த நிறுவனத்திலும் வேலை கிடைக்காது. அந்த குழந்தைகளுக்கு நல்ல கல்லூரிகளில் இடம் கூட கிடைக்காது. இதுதான் கண்ணகி நகரோட அடையாளம். கார்த்திகாவை பற்றி சொல்வதற்கு எதற்கு கண்ணகி நகரை பற்றி இவ்வளவு விரிவாக சொல்ல வேண்டும் என்றால், கண்ணகி நகரின் அவலத்தை புரிந்து கொண்டால்தான் கார்த்திகாவோட பெருமையை புரிந்து கொள்ள முடியும். கண்ணகி நகரின் குழந்தைகள் தங்களுடைய எதிர்காலம் குறித்த அவநம்பிக்கையோடு உழன்று கொண்டிருந்த போது ராஜு என்னும் ஒரு பட்டதாரி இளைஞரின் முயற்சியால உருவானதுதான் கண்ணகி நகர் பெண்கள் கபடி குழு. அங்க இருக்கக்கூடிய பெண்கள் பெரும்பாலும் அதிகம் படிக்காதவர்கள் தான். அதனால கபடி விளையாட தங்கள் மகள்களை அனுப்ப முன்வரவில்லை. தங்கள் பெண்கள் அரைக்கால் டவுசரும் பனியனும் அணிந்து விளையாடுவதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களை சமாதானப்படுத்தி ஓர் அணியை உருவாக்கினாலுமே அவர்களை வெளியூர் அழைத்து சென்று விளையாடுவதற்கு அனுமதி வாங்குவது பெரும் சவாலாகவே இருந்தது. இவ்வளவு சிறப்புகளை பெற்றிருக்கக்கூடிய கார்த்திகாவின் வயது 16 தான். கண்ணகி நகர் அரசு மேல்நிலைப் பள்ளியில 11ஆம் வகுப்பு படிச்சிட்டு இருக்காங்க. தனியார் விளையாட்டு அமைப்புகள் நடத்தக்கூடிய மாநில மற்றும் தேசிய அளவிலான பல கபடி போட்டிகள்ல தன்னுடைய அணியின் வெற்றிக்கு காரணமாக இருந்ததுடன் சிறந்த வீரர்களுக்கான சாம்பியன் கோப்பைகளையுமே வென்றிருக்காங்க. உலகம் முழுவதும் ரசிகர்களை பெற்றிருக்கக்கூடிய கார்த்திகாவுக்கு அவரது ரசிகர்கள் வைத்திருக்கக்கூடிய செல்ல பெயர் கார்த்திகா எக்ஸ்பிரஸ். இந்த வருடத்திற்கான முதல்வர் கோப்பைக்கான போட்டியில கார்த்திகா தலைமையிலான கண்ணகி நகர் அணியே வென்றிருக்கு. இதற்காக துணை முதலமைச்சரால பாராட்டப்பட்டு முதலமைச்சரின் கரங்களால பரிசும் பெற்றிருக்காங்க. பஹ்ரைன் நாட்டில் நடைபெற்ற ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டிகள் 2025 கபடி பிரிவில் இந்திய வீராங்கனைகள் இறுதிப் போட்டியில ஈரானை வீழ்த்தி நாட்டுக்கு தங்கப்பதக்கமே வென்றிருக்காங்க. அந்த வகையில தங்கப்பதக்கம் வென்ற இந்திய அணியில இடம்பெடுத்திருந்த தமிழக வீராங்கனையான சென்னை கண்ணகி நகரை சேர்ந்த கார்த்திகாவுக்கு பலரும் தங்களுடைய வாழ்த்துக்களையுமே தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில முதல்வர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டிருக்கக்கூடிய எக்ஸ்தல பதிவுல கண்ணகி நகர் கார்த்திகாவிடம், கண்ணகி நகருக்கு நான் சென்ற போதெல்லாம் அங்கு வசிக்க
இருக்கக்கூடிய மக்கள் என்னிடம் வைத்த கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றி தர உத்தரவிட்டிருந்ததை நினைவு கூர்ந்து உங்க ஏரியாவில் இப்ப பிரச்சனைகள் தீர்ந்திருக்கா என்று கேட்டேன். கடந்த 4 ஆண்டுகள்ல பெருமளவில் கண்ணகி நகர் முன்னேறி இருப்பதாக புன்னகையோடு சொல்லியிருக்காங்க. கார்த்திகா மற்றும் அபினேஷ் ஆகியோர் மேலும் சில உதவிகளை என்னிடம் கேட்டிருக்கிறார்கள். அவற்றையும் நிறைவேற்றி தருவோம். பைசன் திரைப்படத்துல கண்டமனத்தி கணேசன் தொடங்கி இன்று அபினேஷ் கார்த்திகா வரை எளிய பின்புலங்கள்ல இருந்து சாதிக்கக்கூடிய ஒவ்வொரு வீரரின் வெற்றியிலும் சமூக நீதி மண்ணான தமிழகம் பெருமை கொள்கிறது அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கபடி போட்டியில இந்திய மகளிர் அணி தங்கப்பதக்கம் வெல்ல காரணமாக இருந்த சென்னை கண்ணகி நகரை சேர்ந்த வீராங்கனை கார்த்திகாவுக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசளிச்சிருக்காரு. சென்னை பசுமைவழி சாலையில் இருக்கக்கூடிய இல்லத்துக்கு சென்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கபடி வீராங்கனை கார்த்திகாவை சந்திச்சு வாழ்த்து சொல்லியிருக்காரு. மேலும் ஆசிய இளையோர் கபடி போட்டியில தங்கப்பதக்கம் வென்ற கார்த்திகாவின் கோரிக்கைப்படி சென்னை கண்ணகி நகர்ல சிந்தடி கபடி திடலை துணை முதலமைச்சர் உதயநிதி திறந்து வைப்பார் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவிச்சிருக்காரு. ஆசிய இளையோர் விளையாட்டு போட்டியில தங்கம் வென்ற கபடி வீரர் கார்த்திகாவுக்கு சென்னை கண்ணகி நகர்ல பாராட்டு விழா நடைபெற்றிருக்கு. இதில் கலந்து கொண்டு பேசிய மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கண்ணகி நகரில் கட்டப்பட்டு வரக்கூடிய கபடி திடலை சிந்தடி திடலாக கட்டி முடித்து அதனை துணை முதலமைச்சர் உதயநிதி திறந்து வைக்க உள்ளதாக தெரிவிச்சிருக்காரு. பாராட்டை ஏற்றுக்கொண்டு பேசிய கபடி வீராங்கனை கார்த்திகா தனக்கு உதவிய பயிற்சியாளருக்கும் கண்ணகி நகரை சேர்ந்த அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சிருக்காங்க. பாஜக தலைவர் தமிழிசை தமிழக அரசு பரிசு தொகையை இன்னும் அதிகமாக கொடுத்திருக்க வேண்டும் என்று பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவிச்சிருக்காங்க. பக்ரைனில் நடைபெற்ற போட்டியில வென்று நாடு திரும்பிய சென்னை கண்ணகி நகர் கார்த்திகாவின் வீட்டுக்கு சென்று தமிழிசை அவருக்கு வாழ்த்தும் தெரிவிச்சிருக்காங்க. அப்போது தமிழ்நாடு அரசு கார்த்திகாவுக்கு 25 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கியுள்ளதாகவும் அந்த பரிசு தொகையை இன்னும் அதிகமாக கொடுத்திருக்க வேண்டும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. கார்த்திகா பிரதமரை சந்திக்க வாய்ப்பு ஏற்படுத்தி தர தான் முயல்வதாகவும் கூறியிருக்காங்க. உலக அளவுல போய் தங்கப்பதக்கம் வெல்வது என்பது அதுவும் இந்த இடத்துல இருந்து கண்ணகி நகரில் இருந்து ஒரு கண்மணி சென்றிருக்கிறாள் என்று தான் நான் சொல்ல வேண்டும். அவளுக்கு எனது மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்து அவளை ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கின்ற அவரோட கோச் பேர் என்ன, ராஜன் அவர்களுக்கும் பயிற்சியாளருக்கும் எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி அவங்க அம்மா அப்பா சகோதரி எல்லாரும் அவங்களுக்கு ஊக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு எனது பாராட்டுகள். தமிழக அரசு அவளுக்கு பரிசு தொகை கொடுத்திருக்கிறது. என்னை பொறுத்த மட்டும் இன்னும் தொகை அதிகமாக கொடுத்திருக்க வேண்டும் என்பது எனது கருத்து. ஏன்னா இந்த இடத்துல இருந்து அவங்களுக்கு எவ்வளவு ஊக்கம் கிடைத்திருக்கும் என்பதெல்லாம் நமக்கு மிகப்பெரிய கேள்விக்குறி. அவங்க வீடை பார்த்தா நான் ஏற்கனவே சொன்னேன், விருதுகளுக்கு இந்த வீடு சின்ன வீடா இருக்கு, இந்த விருதுகள் வைப்பதற்காகவே உனக்கு பெரிய வீடு வேணும் போல இருக்கே அப்படின்னு. அந்த அளவிற்கு அவள் சேவை செய்து கொண்டிருக்கிறாள். இந்த நாட்டோட பெயரை உயர்த்தி பிடித்திருக்கிறாள். அவளுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் பிரதமராக வந்த பின்பு பல விளையாட்டுகளை ஊக்கப்படுத்தி நிறைய ஒலிம்பிக்ல மெடல் வாங்கி கொண்டிருக்கிறோம். அதனால அவளுக்கு எல்லா விதத்திலும் வாழ்த்தையும் தெரிவித்து பிற்காலத்துல பிரதமரை சந்திப்பதற்கும் ஒரு வாய்ப்பை
ஏற்படுத்தி தருவதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம். மேலும் தமிழக வீரர்களுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. இது குறித்து உதயநிதி ஸ்டாலின் தன்னோட எக்ஸ்தல பக்கத்துல கூறியிருக்கிறதுல, பக்ரைனில் நடைபெற்ற 3rd ஆசியன் யூத் கேம்ஸ்ல இந்திய கபடி அணி பாய்ஸ் மற்றும் கேர்ள்ஸ் பிரிவில் தங்கப்பதக்கங்கள் வென்றது. அறிந்து மகிழ்ந்தோம். கேர்ள்ஸ் அணியில சென்னை கண்ணகி நகரை சேர்ந்த தங்கை கார்த்திகாவும், பாய்ஸ் அணியில் தம்பி அபினேஷ் மோகன்தாஸும் இடம்பெற்றிருந்தது நமக்கெல்லாம் பெருமை. தம்பி அபினேஷ் தேனியில் இருக்கக்கூடிய நம்முடைய எஸ்டிஏடி விடுதியில தங்கி பயிற்சி எடுத்தவர் என்பதும், தங்கை கார்த்திகா எளிய பின்புலத்திலிருந்து புறப்பட்டு இந்த உயரத்தை அடைந்திருக்கிறார் என்பதும் கூடுதல் சிறப்பு. சர்வதேச அரங்கில் வெற்றி கொடி நாட்டி தமிழ்நாட்டுக்கு பெருமை தேடி தந்திருக்கக்கூடிய கார்த்திகா மற்றும் அபினேஷை வாழ்த்தி மகிழ்கிறோம். இவர்கள் இருவரும் மென்மேலும் பல வெற்றிகளை குவிக்கட்டும் அப்படின்னு துணை முதலமைச்சர் உதயநிதி தன்னுடைய எக்ஸல் பக்கத்துல குறிப்பிட்டிருக்காரு. திரைப்பட இயக்குனர் ப. ரஞ்சித் கார்த்திகாவுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. அதுல தமிழகத்திலிருந்து சென்று இந்திய நாட்டிற்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில அணியின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக திகழ்ந்த கண்ணகி நகரை சேர்ந்த வீரமகள் கார்த்திகாவிற்கு வாழ்த்துக்கள். கண்ணகி நகர் என்றால் ஒருவித ஒவ்வாமையுடன் பார்க்கக்கூடிய சிங்கார சென்னையில இன்றைக்கு கண்ணகி நகர் என்கின்ற பெயரை உச்சரிக்காதவர்கள் யாரும் இல்லை என்னும் அளவிற்கு இந்த வெற்றி பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. பக்ரைனில் வெற்றி பெற்ற இந்திய கபடி அணியில் இடம்பெற்ற ஹரியானாவை சேர்ந்த வீராங்கனைகளுக்கு தலா 3 கோடி ரூபாய் வழங்குவதாக அம்மாநில அரசு அறிவிச்சிருக்காங்க. முன்னதாக சதுரங்க போட்டியில வெற்றி பெற்றவர்களுக்கு 5 கோடி ரூபாய் பரிசு தொகையுமே வழங்கி தமிழக அரசு பாராட்டியிருந்தாங்க. இப்போ இந்தியாவின் வெற்றிக்காக அயராது உழைத்த கண்ணகி நகர் கார்த்திகாவிற்கும் ஏனைய தமிழக வீரர்களுக்கும் அரசு பணியோடு கூடிய பரிசு தொகையை வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் சமூக ஆர்வலர்கள் பலரு சனாதன சிந்தனை கொண்ட ஹரியானா பாஜகவை 3 கோடி ரூபாய் வழங்குகின்ற பொழுது கண்ணகி நகர் கார்த்திகா அவர்களுக்கு திமுக அதை கூடுதலாகவே நிதி அறிவித்திருக்க வேண்டாமா? ஆனால் திமுக வெறும் 25 லட்சம் மட்டுமே கண்ணகி நகர் கார்த்திகா அவர்களுக்கு அறிவித்து திமுகவின் சமூக நீதி சிந்தனையை மக்களிடத்திலேயே தற்போது கேள்விக்கு உள்ளாகி உள்ளது அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. இதே போல இன்னும் பலரு கேள்விகளை எழுப்பிட்டு இருக்காங்க. குகேஷுக்கு ரூபாய் 5 கோடி கொடுக்கப்பட்ட நிலையில கார்த்திகாவிற்கு ஏன் அதே தொகை கொடுக்கப்படவில்லை என்று பலர் கேள்விகளை எழுப்பிட்டு இருக்காங்க. இவரின் வெற்றி என்பது மிகவும் பெரிதானது. இந்த வெற்றி மற்றும் இவர் கடந்து வந்த பாதை, இவருக்கு தமிழ்நாடு அரசு வழங்கியிருக்கக்கூடிய இந்த 25 லட்சம் ரூபாய் பரிசு தொகை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அப்படின்றத மறக்காம சொல்லுங்க. மேலும் தமிழ்நாடு மற்றும் உலக செய்திகளுக்காக எப்போதும் நம் ஜெம் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.